12 வயசு குழந்தைய ரேப் பண்ணி மர்டர் பண்ணி ஒரு குளத்துல தூக்கி எறிஞ்ச சம்பவத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். மீண்டும் மீண்டுமா அப்படிங்கிற மாதிரி தான் நிலைமை இருக்கு. ஏன்னா திருப்பி திருப்பி வந்து பெண்கள் குழந்தைகள்னு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டே இருக்காங்க. மேற்கு வங்கத்தினுடைய வடக்கு தினாஜ்பூர் அப்படின்ற மாவட்டத்தில் நடந்த அந்த சிறுமியினுடைய கொடூரமான கொலை சம்பவத்தினுடைய பின்னணியும் அதை தொடர்ந்து மக்கள் மத்தியில் எழுந்த கொந்தளிப்பு பத்தி தான் இந்த வீடியோவை நம்ம பார்க்க போறோம். வெஸ்ட் பெங்கால்ல தினாஜ்பூர் அப்படிங்கிற ஒரு பகுதியில இருந்த ஒரு 12 வயது பொண்ணு தான் ஒரு நாள் மதிய நேரத்துல வீட்டுல இருந்து வெளியே போயிருக்கா. ஆனா நிறைய நேரம் வீட்டுக்கு ரிட்டர்ன் வரலன்னு சொல்லிட்டு கவலை அடைஞ்ச அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ், பேரண்ட்ஸ் எல்லாருமே தேடி பார்த்திருக்காங்க. ஆனா எங்க தேடியுமே குழந்தையே கிடைக்கல. இறுதியா வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு குளத்துல சிறுமியினுடைய உடல் வந்து சடலமா மிதப்பதை கண்டு கிராமமே அதிர்ச்சியில உறைந்தாங்க. சரி, இந்த கொலை எப்படி நடந்துச்சுன்னு பாப்போமா? காவல்துறையினுடைய முதற்கட்ட விசாரணையிலையும் தடவியல் அறிக்கையிலையும் அதிர்ச்சிகரமான உண்மைகள் வெளியாகுச்சு. அந்த குழந்தை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கழுத்து நெரிச்சு கொல்லப்பட்டிருக்காங்க. ஆதாரத்தை வந்து அழிக்கிறதுக்காக குற்றவாளி என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த குழந்தைய பக்கத்துல இருக்கிற ஒரு குளத்துல தூக்கி வீசிட்டு போயிருக்கான். இந்த சம்பவம் தெரிஞ்சதும் அந்த பகுதி மக்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னு தெரியுமா? நம்மள மாதிரி ஜஸ்ட் சும்மா பார்த்து ஒரு நியூஸா கடந்து போயிடாம என்ன பண்ணிருக்காங்கன்ற வீடியோவை போடுற, நீங்களே பாருங்க. இந்த சம்பவத்தை தெரிஞ்ச பொதுமக்கள் என்ன பண்ணாங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல போலீஸ் கட்டுப்பாடுல இருக்கிற அந்த அக்யூஸ்ட எங்ககிட்ட ஒப்படைங்கன்னு சொல்லி கேட்டு நிறைய இடத்துல சாலை மறியல ஈடுபட்டிருக்காங்க. சில சோசியல் மீடியா பேஜஸ்ல இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி அவங்களுடைய தகவல் படி ஆத்திரமடைந்த மக்கள்லாம் சில இடங்கள்ல காவல்துறையிடமிருந்து அந்த அக்யூஸ்ட பிடிச்சு அடிச்சு கூட்டிட்டு போயிருக்காங்க. சட்டத்தை கையில் எடுத்த மக்கள் நீதி தாமதமாவதை கண்டு ஆவேசத்துடன் செயல்பட்டு இருக்காங்க. இது தொடர்ந்து பாத்தீங்கன்னா அந்த பகுதியில பெரும் பதற்றம் நிலவியதால கூடுதல் படைகள்லாம் குவிக்கப்பட்டு நிலைமையில வந்து கட்டுக்குள்ள கொண்டு வரப்பட்டிருக்கு. ஒரு நாளாச்சோ இந்த மாதிரி நியூஸ் இல்லாம நம்ம வந்து கடந்து போகணும் பார்த்தா அது முடியவே முடியாது போல. டெய்லி ஏதாச்சும் ஒரு நியூஸ் வந்து குழந்தைங்க ரிலேட்டடா, ரேப் ரிலேட்டடா, பெண்கள் பாதுகாப்புக்கு அகைன்ஸ்டா அந்த மாதிரி வந்துட்டே இருக்கு. ஸோ என்னைக்குதான் நம்ம மாற போறோங்கிறது தெரியல, நம்ம சொசைட்டி மாறுங்கிறது தெரியல. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மேற்கு வங்கத்தில் நடந்த சம்பவம் மக்கள் வந்து இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணிருக்காங்க. இதே தமிழ்நாட்டில் இந்த மாதிரி நம்ம ரியாக்ட் பண்ணிருப்போமா? இந்த சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது கமெண்ட்ல தயவு செஞ்சு சொல்லுங்க. மேலும் இந்த மாதிரி உண்மை சம்பவங்களுடைய பின்னணியில் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தீப்தி எக்ஸ்ப்ளோரை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.